Hello, my dear buddies. Welcome back to Zero to Fans. நம்ம Zero to Fansல வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆகுது. அது எதனால் அப்படின்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அப்படி போயிட்டு இருந்ததுனால சினிமாவிலுமே நிறைய படங்கள் அப்படியே பின்னாடி தள்ளி போயிடுச்சு. ஸோ அந்த பரபரப்பில் யாரும் தேட்டருக்கு போக மாட்டாங்க அப்படின்றதுனால நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகலை. அதனால் இப்போ மறுபடியும் படங்கள் ரிலீஸ் ஆக தொடங்கும், நம்ம சேனல்லையும் வீடியோ வர ஆரம்பிக்கும். ஸோ அதோடைய வெளிப்பாடாக இப்போ முதல் வீடியோவாக கருப்பு அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். கருப்பு நம்ம சூர்யா சார் அவரோட படம். த்ரிஷா நடிக்கிறாங்க, ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணுறாரு, சாயா பயங்கர் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் ஒரு ஒரு பெரிய படமாக ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆக போகிற படம்னா கருப்பு தான். எலெக்ஷன் டைமு, ரிசல்ட் டைமு அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து எல்லாம் முடிஞ்சு ஓகே எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு May 14th ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ May 14th ஹோப்ஃபுல்லி படம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதித்துறைக்கு நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். பேபி கண்ணன் ஆர்ஜே பாலாஜி நினைக்கிறேன். யா இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இதெல்லாம் சப்பு மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அப்புறம் சார் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிங்கியா நீ? நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். வாவ், செம்ம ஃப்ரேமிங்க, கலர்ஸாக பயங்கரமாக இருக்கு. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏய் செம்ம ஸ்ட்ராங். ஹாய். வாவ், இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஐயோ, வந்திருக்கிறது வெள்ளக்கார சாமி, அந்த கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்டம் துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. ஏய் வேற பாய், என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? தம்பி பிகே, கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? சம்பவம் பிஜிஎம் செம்ம. தெரிச்சிட்டீங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. ஏய் அந்த கடைசியில் வந்தது உண்மையாக கருப்பு சாமியே வர்ற மாதிரியான ஃப்ரேமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அது சூர்யாவா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. என்ன விஷுவல்ஸ், என்ன மேக்கிங்க, வேறு லெவல். ஜிகே விஷ்ணு அவரோட விஷுவல்ஸ் வந்து செம்ம கிராண்டியராக செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ்அப் கொடுக்கணும். சாய் அபியங்கர் அவர் பின்னுறாருங்க. இந்த யங்ஸ்டர்ஸோட அந்த பல்ஸை வந்து பயங்கரமாக புரிஞ்சிருக்காரு. அதுவும் சூர்யா சார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு பிஜிஎம் போட்டு அந்த பிஜிஎம்முக்கு அந்த ட்ரைலர் கட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே ப்ளஸ் பண்ணது வேறு லெவல், பின்னிட்டாருங்க. ஆர்ஜே பாலாஜி டேரக்டர் மட்டும் இல்லை, இதில் அவர் தான் வில்லனாகவே ப்ளே பண்ணுறாரு. ஸோ சூர்யா சார் விசஸ் ஆர்ஜே பாலாஜி, இப்படி தான் படமே இருக்க போகுது. ஸோ த்ரிஷா அங்கங்கே காமிக் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி காமெடி சென்ஸும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும், தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுற மொமெண்ட்ஸாக பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் சூர்யா சாரோடைய
கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அடுத்தடுத்து நிறையா லைனப் வச்சுருக்காரு. இதில் கருப்பு ஒரு மாஸ் கமர்ஷியல், அவருடைய ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஃபேன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க அவர் பார்க்கணுன்னு, அந்த மாதிரியான ஒரு படம் இது. ஸோ அதுக்கடுத்து ஒரு கிளாசிக்கலாக அப்படி ஒரு படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இது கருப்புக்கு வந்தோம்னா கருப்பு பிளாஸ்ட்டுங்க. ஒரு ப்ராப்பர் மாஸ் கமர்ஷியல் ஹீரோவுக்கு எப்படி ஒரு படம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கருப்பசாமியோட துணையோடு இந்த படம் வெற்றி அடையணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நல்லபடியாக வரும். May 14th ரிலீஸ் ஆகுது. எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். ஒரு செம்ம ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு வந்து நம்ம சூர்யா சாருக்கு நம்ம தான் தேடி தரணும். ஸோ படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் அது சும்மா ஒரு ஹேட்டுக்காக வந்து நம்ம ஒரு படத்தையோ ஒரு பர்சனையோ நம்ம ஹேட் பண்ணுறது தப்பு. ஸோ அப்படி வந்து சினிமாவில் சூர்யா சாருக்கு நிறைய நடந்திருக்கு. அவர் படத்துக்கு படம் வந்து நிறையா அவருடைய உழைப்பு போட்டிருக்காரு. ஆனால் அதை சரியாக ரெக்கக்னைஸ் பண்ணலன்றது ஒரு வருத்தமாக இருக்குது. அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வெற்றியாக இந்த படம் அமையணுன்றது என்னுடைய ஆசையும் கூட. ஸோ May 14th இந்த படத்தோட ரிசல்ட்டுக்காக நானும் காத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.